இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மாஸ்க் தான் ஒரு கிரியேட்டினா வாங்கியிருக்காரு. இது நல்லா இருக்கா? இந்த ஜிஎன்சி நல்லா இருக்கா? ஏதோ கசாயம் குடிச்ச மாதிரி இருக்கு. கார்ல ஒரு குசு விட்டோம்னா சரியான ஃபிஷ் ஆயில என் ஃப்ரெண்டு வந்து 3000 வாங்கிதான். ஜிஎன்சி கிரியேட்டின் ஜிஎன்சி மாஸ்க் காட்டுப்பா. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகுது, வேலை நடக்குதுன்ற நம்ம ஐட்டம் இதோட செம டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் கிட்ட பாருங்க, அவன் புரோட்டீன் கிட்ட அதை பத்தி நான் பேசுறேன். இது குடிச்சு பார்க்கலாம். அவதார் டேஸ்ட் பார்த்து சொல்ல. வந்து இதுல 2 ஸ்கூப் போட்டு கொடுத்தாரு. நான் இதுல ஒரே ஒரு ஸ்கூப் போடுறேன். போடு உள்ள கீழே கிடைக்காத. இது வேஸ்ட், இது பெஸ்ட். ஹலோ எவ்ரிவன், ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பனை பார்க்க வந்திருக்கேன். ரூத்லெஸ் ஃபிட்னஸ் மேடவாக்கத்தில் தான் இருக்கு. ரூத்லெஸ் ஜிம்மு கூகுளில் அப்படி கூட தான் வரும். சரி, இதான் இன்னைக்கு சண்டே ஈவினிங் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வினோத் வந்திருக்காரு. 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தோன்னா நம்மளால சப்ளிமெண்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஜிஎன்சி என்னது? வெயிட் கெய்னரா? வெயிட் கெய்னர். எதுக்கு வெயிட் கெய்னரு? நம்ம வந்து இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் தான் இருக்க போல. நம்ம நிறைய கார்டியோ பண்ற வேலை, ஏரோபிக்ஸ் ட்ரெயினர், நான் ஜூம்பா ட்ரெயினர். ஸோ எனக்கு வந்து மசில் லாஸ் ஆகும், ஸோ வெயிட் லாஸும் ஆகும். நிறைய ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து மசில் ரீடைன் பண்ணால் வெயிட் கெயின் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால தான் வாங்கியிருந்தேன் ஜிஎன்சி. அதுதான் ரீசனா? அதுதான் ரீசன் உண்மையிலே. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த சப்ளிமெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பற்றி சொல்லிடலாம். இவர் வந்து 2012 நான் ஒரு நான் நிறைய ஜிம்மு போயிருக்கேன். 2012 ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் ஒரு ஏசி ஜிம்மு ஜாயின் பண்ணும்போது அந்த ஜிம்மில் வந்து பார்ட்னரு அப்புறம் ட்ரெயினராகவும் இருந்தார். மொரட்டுத்தனமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். ஹெவியாக வெயிட் போட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஸ்ட்ரெச்சிங்கு, இந்த வார்ம் அப்பு அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பேசிக்கான ஸ்ட்ரெச்சிங், வார்ம் அப்பு, அப்புறம் நமக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. அப்போது வந்து பழக்கம். அந்த ஜிம்மு வந்து 1 இயர் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. ரீசெண்டாக கூட நாங்கள் நிறைய ட்ரிப்லாம் போவோம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீடியோலாம் போட்டிருப்போம், ரீல்ஸ்லாம் போட்டிருப்போம். அதான் ரீசெண்டாக இது வந்து மாஸ்க் கெய்னர் வந்து வாங்கியிருந்தாரு. மாஸ்க் கெய்னர் வேற என்னன்னா மாஸ்க் கெய்னர் வித் கிரியேட்டின், அப்புறம் ஷிலாஜித். இது எல்லாமே காம்போவா? இல்லை, அது தனியாக வாங்கணும். இது ஷிலாஜித் வந்து தனியாக வாங்கணும். எவ்வளோ இது வருது? அது 1500. எத்தனை கிராம்? 20 கிராம். 20 கிராமா? மகாராஷ்டிரா போயிருந்தாலே இப்போ அங்கே எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் இந்த கப்பிவா ஷீலாஜித் தான் வச்சுக்கிறானுங்க. ஆன்லைனில் பார்த்தா 800 தான் இருந்துச்சு. இது எத்தனையோ கிராம், அது கரெக்டாக தெரியல. ஆனால் இது நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணுறாங்க. எடுக்கிறது நிறைய கம்பெனி வந்துருச்சு இப்போ ஷீலாஜித்துக்கு. இந்த கப்பிவா ஷீலாஜித் தான் நிறைய ப்ரொமோஷன். ஆட் பயங்கரமாக இருக்கு. ஸோ ட்ரஸ்டட் ஆட், அதை பேஸ் பண்ணி தான் வாங்கினது. ஆனால் உண்மையில நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. வேலை செய்யுதா? ஆமாம், நான் 2 நாள் 3 நாள் ஓடி தான் எடுப்பேனே. இருந்தாலுமே ஒரு ஈவினிங் டைம் ஆகினா யூ கேன் ஃபீல் த முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகுது, வேலை நடக்குதுன்ற எதிர்ப்பு சக்தி நிச்சயமா பூஸ்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா டேல நல்லா ஆக்டிவா இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் வரும். சோ இது எடுத்ததுல இருந்து அந்த டயர்ட்னஸ் ஃபீல் இல்ல. காலையில எடுப்பா, ஈவினிங் எடுப்பா? இது வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுக்க கூடாது. காலையில எடுக்கலாம், இல்ல நைட் பிஃபோர் ஃபுட் எடுக்கலாம், இல்லனா ஒர்க் அவுட்க்கு முன்னாடி எடுக்கலாம். எப்படி எந்த டைம்ல எடுத்துக்கலாம். ஆனா வந்து விடியகாலைல எம்டி ஸ்டொமக்ல எடுக்க கூடாது. விடியகாலைல எம்டி ஸ்டொமக்ல எடுக்க கூடாது. சாப்பிட்டுட்டு அது எதுல சொன்னாங்க? அது மாதிரி எதுலயும் சொல்லல, நீயே கண்டுபிடிச்சதா? வெறும் வயித்துல எப்பவுமே எந்த ஒரு கெமிக்கலுமே உடம்புல சேர்க்க கூடாது. கரெக்ட். எனக்கு எடுத்துட்டு நார்மல் ஃபுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். எடுத்த உடனே நாளே இதுதே மெயின் ஃபுட் எடுத்து சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், அது செட் ஆகாது. எனக்கு அதான் நீ சொல்லுவேன். ட்ரிப்லாம் போகும்போது நிறைய மாத்திரை போடுவேன் நான். மல்டி விட்டமின்லாம் ஒரே டைமாக போட்டுருவேன். ஒரு 10 மாத்திரை வச்சிருப்பேன். பி காம்ப்ளெக்ஸு, மல்டி விட்டமின், சூப்பராட்டின், அது இது ப்ரோபயோட்டிக்கு எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுருவேன். இதுதான் பிரித்து போடு அது மாதிரி சொல்லுவார். ஏன்னா நம்ம காரில் ஒரு குசு விட்டோம்னா சரியான சொல்லாடிங்களா? எல்லா மாத்திரையும் ஒன்னா போட்டா என்ன வருது? அப்படிதான் நான் குசு விட்டேன்னா கண்டுபிடிச்சிடா போல, கெமிக்கல் குசு விட்டுருக்க நீ அப்படி சொல்லிட்டு. நைட்ரஜன் கேஸ் மாதிரி வருது அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா. அதான் சொல்லுவார், எல்லாம் தனித்தனியாக போடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இதுவும் ஃபாலோ பண்ணுறாரு போல. தனியாக வெறும் வயிற்றுல எடுக்காம மத்தியானத்துக்கு மேலே எடுத்துப்பியா இல்லை காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துப்பியா? எப்போ நான் எடுத்துக்கலாம். இப்போதான் டைமிங்லாம் இல்லை. சப்போஸ் நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கூட வந்து எடுப்பேன். இப்போ நைட் எடுத்து தூக்கம் கெட்டு போகுதா? தூக்கலாம் தான் கெட்டு போகுது. அது எப்போ நான் எடுக்கலாம். கொஞ்சோண்டு இவ்வளோண்டு எடுத்த போதும். கப்பிவா ஷீலாஜித் இப்போ வேலை செய்யுது, சூப்பராக வேலை செய்யுது. டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற. சரி, ஓகே, இவனை வழி அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது இது வந்து காம்போ தானே? இது காம்போல வாங்கினது தான். எவ்வளவு வருது காம்போ? காம்போ 1999. இது கூட ஒன்று மெலட்டோனின் டேப்லெட் வாங்கியிருந்தேன், தூக்கம் நல்லா வர்றதுக்காக. பட் அது பெருசா ரிவ்யூ பண்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை.
தூக்கம் நல்லா வருது, அது உண்மைதான். பட் ஆனா இந்த கிரியேட்டின் எதுக்கு நான் எதுக்கு support 2000 ரூபாய்க்கு 3 கொடுத்தானுங்க காம்போ. 3 வருது. மெலட்டோனின், ஆமா. கிரியேட்டின் வித் எலக்ட்ரோலைட்ஸ், என்ன ஃப்ளேவர்? கோலா ஃப்ளேவர். கோகோ கோலா ஃப்ளேவர். அப்புறம் இது சாக்லேட் ஃப்ளேவர் வெயிட் கெய்னர். ஜிஎன்சி சாக்லேட் டபுள் சாக்லேட் வெயிட் கெய்னர். செம டேஸ்டா இருக்கும் உண்மையிலேயே. இதுல வந்து எவ்வளவு புரோட்டீன் இருக்குது? புரோட்டீன் கம்போசிஷன் கம்மி தான், பட் ஆனா மசில் ரிட்டென்ஷன். சர்விங் சைஸ் வந்து 3 ஸ்கூப் எடுக்க சொல்லிக்கிறாங்க. 3 ஸ்கூப் எடுத்தா நான் 500 கிராம் கிட்ட எடுக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ புரோட்டீன் வந்து எவ்வளோ வருது? புரோட்டீனே வந்து 10 கிராம் தான். எத்தனை 100 கிராமுக்கு 10 கிராம். அப்போ 500 கிராமுக்கு 50 கிராம் தான் புரோட்டீன். ஃபுல்லாகவே விட்டமின். புரோட்டீன் கம்மி தான் இதில். ஆனால் இன்னொன்று தெரியுமா உனக்கு? ஜிஎன்சி வந்து ஒரு இம்போர்ட்டட் பிராண்டு, ரொம்ப காஸ்ட்லியானது. ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டு. ஆனால் இங்கே என்னடானா எல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் வீடியோ, சப்ளிமெண்ட் கடை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 இது கிரியேட்டின், மாஸ் கெய்னர் அந்த மாதிரி காம்போ மாதிரி போட்டு ஜிஎன்சியை விற்று தள்ளுறாங்க. இதில் ஃபிஷ் ஆயிலே என் ஃப்ரெண்டு வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கிதான். ஜிஎன்சி ஃபிஷ் ஆயில் மட்டுமே. ஆஃபர்ல வாங்கினது, அதனால இந்த பிரைஸ். இம்போர்ட்டடா? இம்போர்ட்டட் கிடையாது, இந்தியன் மேக். பட் ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட். ஏன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோட் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் தரும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த நம்பர் போட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வரும். இதுலேயே தெரிஞ்சிடும் ஒரிஜினல் டூப்ளிகேட். அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்லையுமே கொடுக்குறாங்க. கிரியேட்டிவ்லையுமே இருக்கு, வேற எல்லா ப்ராடக்ட்லையுமே இருக்கு ஸ்க்ராட்ச். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா பாடி ரெக்கவர் பண்ணுது. இப்போ நம்ம புரோட்டீன் வந்து கம்மியா இருக்கு. 3 ஸ்கூப் எடுத்தா 500 கிராம் டோட்டலா. நீ எத்தனை ஸ்கூப் எடுக்கிற? 2 ஸ்கூப் எடுப்பேன். அது டெய்லி எடுக்க மாட்டேன். எப்பப்பலாம் ஒர்க் அவுட் பண்றோம், போஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்துப்பேன். இது நீங்க டூர் கீழ போனா எங்க கிடைக்குது ஃபுட்? இந்த மாதிரி எடுத்துட்டு. ஆமா, நானே பட்டினி அந்த 4-5 நாளா. கிரியேட்டின் இதுவும் கிரியேட்டின் பத்தி நான் உண்மையிலேயே சொல்லியே ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி கிரியேட்டின்லாம் எடுத்தது இல்லை. ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், இருந்தாலும் நான் எடுத்தது இல்லை. சின்ன வயசுல இருந்து ரொம்ப வருஷம் ஒரு மித்து இருக்கு, கிரியேட்டின் சாப்பிட்டா கிட்னி போயிடும், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் காமிச்சு பயம் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. இதில் கொடுத்துருக்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் அந்த போர்ஷனில் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இதனால பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. உங்களோட மசிலில் வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பவர் நல்லா பூஸ்ட் பண்ணுது. எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் செஸ்ட் ப்ரெஸ்ஸு அது என்னோட வீக் பாயிண்ட். ரொம்ப வெயிட் போட்டு பண்ண முடியாது. இது சாப்பிட்டு எடுக்கும்போது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 50% பவர் இம்ப்ரூவ் ஆனது. அது உண்மை. செஸ்ட் பிரஸ் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்கவுட்டுமே வெயிட் நல்லா பண்ணலாம். ஏன்னா வாட்டர் பாடியில் ஸ்டோர் ஆகுது, நல்லா உனக்கு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸும் இருக்குது உடம்புல இருக்க. என்னதான் ஸ்வெட்டிங் ஆனாலும் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து திரும்ப நீ எடுக்கும்போது உனக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ரிகவரி ஆகும் ஃபாஸ்ட்டாக. ஆமாம், டீஹைட்ரேட் ஆகாது. அதனால் இப்போ ட்ரெக்கிங்லாம் போகும்போது எலக்ட்ரோலைட்ஸ் தான் எடுத்துன்னு போகிறது. இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்துன்னு போகிறது இல்லை. தெரியுது. என்ன கோலா ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இது அப்புறம் ட்ரை பண்ணுவான். ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, வெயிட்டான ப்ரோட்டீனு. அவதார் பெர்ஃபார்மன்ஸ் வே ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் அவுட் நடுவில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூப் இருக்குது. இன்றைக்கி இவரை வச்சு ட்ரை பண்ணுவான். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், இது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இது வந்து ப்ரோட்டீனு 2000 ரூபா தான். நீ மாஸ் கெய்னர் வந்து 2000 ரூபா வாங்கி 1 கிலோ. எவ்வளோ 1 கிலோ? 2000 ரூபா. அது 2 கிலோ இல்லை. ஆனால் இது வேஸ்ட்டு. சரியா? 1 கிலோ 2 கிலோ இல்லை. அது வந்து நீ ஒரு நாளைக்கு 3 ஸ்கூப் எடுக்கணும்ல. அப்படி பார்த்தா கூட அது ப்ரோட்டீனே கம்மி தான். வெறும் மாஸ் கெய்னர் தானே. சோறு நல்லா கட்டின்னு போய் சாப்பிட்டாலே போதுமே. புளிசோறு கட்டின்னு போயிட்டு மாஸ் கெய்னர் தான் அது. அந்த டேஸ்ட் வருமாப்பா? என்ன டேஸ்ட்? இது சாக்லேட் ஃப்ளேவர். சூப்பரா இருக்கா? உண்மை ரொம்ப நல்லா இருக்கும். இது பாரு, இது என்ன ஃப்ளேவர்னு நீ இப்ப சொல்ற. மில்க் கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சா சூப்பரா இருக்கும். சரி, இப்போ இது என்ன ஃப்ளேவர் நீ கண்டுபிடிக்கிற. சரியா? நான் மறைச்சு வச்சுக்கிறேன். இது ஆயிடுச்சு. சரி, கட்டி நல்லா ஷேக் பண்ண. இப்போ வந்து ஃபுல் டைமா இவர் வந்து ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர், அனிமல் ஃப்ளோ. இப்போ வந்து ஃபுல் டைமா இவர் வந்து ஜிம், ஃபர்ஸ்ட் வந்து ஜிம் ஃபீல்டில் ஒன் ஆஃப் த ஜிம்ல பார்ட்னராக இருந்தார். அப்புறமா ட்ரெயினராகவும் இருந்தார். இப்போ அதை ஃபுல்லாக விட்டுட்டாரு. ஃபுல்லாக ஜூம்பா கோச்சாக மாறிட்டாரு. நிறைய இடத்துல போயிட்டு இப்போ கிளாஸ் எடுக்கிறாரு. ஜிம்மை தவிர ஜிம்ல வர பெனிஃபிட்லாம் அவுட் சைட் எடுத்து கொடுக்குறேன். அவ்வளோதான். இது குடிச்சு பார்க்கலாம். அவதார் டேஸ்ட் பார்த்து சொல்ல எப்படி இருக்குண்ணே. இது நல்லா இருக்கா? இந்த ஜிஎன்சி நல்லா இருக்கா? இது குடிச்சு பார்த்து சொல்றேன். இரியா பாரு.
எனக்கு கொஞ்சம் கூட அவர் கூட போடணும். சூப்பரா இருக்கு. சரி இவரு குடிச்சு முடிக்க நான் சொல்றேன். அதை குடிச்சு பார்க்கல இவரு. சூப்பரா இருக்கா? ஆனா மைல்டா இருக்கு. சரி என்ன ஃப்ளேவர்? சாக்லேட் தான். என்ன பாரு என்ன போட்டிருக்காங்க பாரு. வே புரோட்டீன் கீழே பாருயா என்ன போட்டிருக்காங்க. கோல்டு காஃபியா சாக்லேட்டுன்ற அப்படியே அதுலேயே தெரியல எப்படி வந்து அளவில் இருக்குது. நான் வந்து கோல்டு காஃபி சத்தியம் தேட்டரில் கோல்டு காஃபி வாங்கி எப்படி குடிப்பேன்னு தெரியலாம் அவனுதான். அந்த ஆசையில தான் வாங்கினேன். ஒரு 5 புரோட்டீன் வாங்கிட்டேன். அதோட எல்லாமே காஃபி ஃப்ளேவர்ல வாங்கிட்டேன். எதுவுமே நல்லா இல்லை. இது வந்து கோல்டு காஃபி மாதிரி இல்லை சத்தியமா ஒரு ரொம்ப கேவலமான புரோட்டீனு. திட்டினே குடிப்பேன். இதுக்கப்புறம் ஒரு 2 புரோட்டீன் வாங்கினேன். அது இதை விட மோசமா இருக்கு. இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு இருக்குது. புரியுதா? சரி நீ அதை குடிச்சு எப்படி இருக்கு? நம்ம ஒர்க் அவுட் போட்டு வருவோம். எனக்கு தான் இது பிடிக்கல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கரெக்டாக சொல்றா போல சாக்லேட் ஃப்ளேவர்ன்றாரு. ஆனால் இங்கே பாருங்க கோல்டு காஃபியை சாக்லேட் ஃப்ளேவர்னு சொல்றாரு. அப்போ அது எந்த அளவில் இருக்குது பாருங்க. அது நம்ம ஐட்டம் இதோட செம டேஸ்டா இருக்கும். டேஸ்ட்டுக்கு இது பாருங்க அவன் ப்ரோட்டீன் கிட்ட அதை பத்தி நான் பேசுறேன். டேஸ்ட் இது வேஸ்ட் இது பெஸ்ட். மாஸ் கெய்னர் எப்பயுமே டேஸ்டாக தான் இருக்கும். சக்கரை அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணுவான். ஆனால் ஜிஎன்சி தான் இதுலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டு. Amazon.com bodybuilding.com அந்த மாதிரி வெப்சைட்லாம் செக் பண்ணி பாரு. இப்போ ஏன் சீப்பாக கிடைக்குதுன்னா அவங்க சேல்ஸ் நல்லா வேர்ல்டு வைடு எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. இந்தியா சூப்பர் மார்க்கெட் இதுக்காக. அதனால தான் ரேட்டை குறைச்சி கொடுக்குறாங்க. அடிச்சு நம்ம ஊர்லயே இப்போ பக்கத்தில் ரைஸ் மில் தான் அரைச்சி கொடுக்குறாங்க. ரைஸ் மில்ல அரிசி மாவு ராச மாவுலாம் போட்டு அரைச்சி சக்கரை போட்டு கலக்கி தராங்க போல. போடு 2 ஸ்கூப்பு உள்ள இருக்கு. நீ எடுத்து போடு. நான் ஸ்கூப் யூஸ் பண்ணதே இல்லை. நான் ஸ்பூன்ல தான் சாப்பிடுவேன். ஒரே ஸ்கூப்பே போதும். இது பாருங்க தம்பி, இது பாருங்க இவர் வந்து இதுல 2 ஸ்கூப் போட்டு கொடுத்தாரு. நான் இதுல ஒரே ஒரு ஸ்கூப் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாப்போம். 2 ஸ்கூப் கொஞ்சம் கொசுறு போட்டேன் கம்மியா இருந்ததுன்னு. இது மாஸ் கெய்னர். போடு உள்ள கீழே கிடைக்காத. ஒரே ஸ்கூப் தான் போட்டுருக்கேன். என்ன கொஞ்சம் போடு. 2 பேர் இருக்கிறோம். மொத்தத்திலேயே காலி பண்ணிடுறா. என்ன கொசுறு போடுறேன். சரியான கஞ்சி போடியா. போதும் ஒண்ணு வேணும். இப்போ மிக்ஸ் பண்ணிடுறோம். போதும் அடி மிக்சிங் அடி. அப்படியே இவனையும் பார்த்துலாம். இவன் என்ன தான் கதை. கிரியேட்டின் வித் எலக்ட்ரோலைட்ஸ் கோலா ஃப்ளேவர். சாப்பிட போறேன். இதுல 2 ஸ்பூன் இருக்கு. இதுல நான் சிராஜித்தோட ஸ்பூன் அதே போட்டுட்டேன். சிராஜித்தோட ஸ்பூனா? ஏய் நீ தான் நிறைய குசிக்கிற. நான் தான் சொன்னேன். எனக்கு டிஃபரன்ஸ் தெரிய வேணாமா? Comparatively, this tastes better. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற என்ன வேணும்? போதுமா? போதும் குடி. ஆனால் ஒரு மாதிரி அதில் நரன்னு இருக்குது. நீ இது முன்னாடி வேற எந்த ப்ரோட்டீனுமே எடுத்தது இல்லைல்ல? அதனால தான் உனக்கு சூப்பராக இருக்கு. ஒரு ஸ்கூப் போடுவோம். கோலா ஃப்ளேவர் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கிக்கிறேன். அதுவும் ஜிஎன்சி வாங்கியிருக்கிறேன் ஆஃபரில். 3 10 ரூபா. அது சின்னது 3 1999. 1999 கிரியேட்டின் மாஸ் கெய்னர் 2 தானா? மெலட்டோனின். சரி கோலா ஃப்ளேவர் கிரியேட்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வித் எலக்ட்ரோலைட்ஸ். தண்ணி வரும். வா கொக்கோ கோலா ஸ்மெல் வருது. பயனா போடுறாரு மாஸ் கெய்னர் குஸ்டியா. இன்னும் அடைய மாட்டாரு. எப்பவுமே நீ எதுவும் கிளாஸ்லாம் போட மாட்டல. ஃபுல்லா ஜென்ரலா எல்லா பாடியும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். கம்பல் வச்சு ஷோல் ட்ரிப் பை ட்ரை கிளாஸ் போடுறது என்னோட கேட்டகரிக்கு நான் பேசிக் ஃபிட்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பாடி பில்டிங் பண்றது இல்ல. எனக்கு அங்க ஜிம்ல 1 hour 2 hour டைம் வேஸ்ட் பண்றதா வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கு இருக்குது 40 நிமிஷம் தான். அதுவும் வாரத்துக்கு 2 நாள் தான். அது எவ்வளவு நேரம் டெய்லி டான்ஸ்? ஒரு நாளைக்கு எப்படியும் 5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 4-5 செஷன் இருக்கு. சரி நம்ம ஆடணும், நிக்கணும்,
ஒவ்வொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும். இது எல்லாமே ஒரு டயரிங்கான ஜாப் தான். முட்டி வலி சரியாச்சா? முட்டி வலி பரவாயில்ல, முட்டி போயிடுச்சுல. டான்ஸ் ஆடி ரொம்ப வருஷமா ஆடி சம்பாதிச்சு கடைசியில் முட்டி வலி வந்து இப்போ ஆனால் சரியாயிடுச்சு போல. பரவாயில்ல. கிரியேட்டின் எடுத்து கிரியேட்டின் வித் எலக்ட்ரோலைட்ஸ் இந்த மாஸ் கெய்னரே எடுத்து சரி பண்ணிட்டாரு. இல்லை கொலாஜன் டேப்லெட் எடுக்கணும். கொலாஜனும் எடுக்கிறியா? டாக்டர் சொல்லி ஆமாம், டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது குளுக்கோசமின் டேப்லெட், கொலாஜன் டேப்லெட். முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாப்புல. ஆனால் ட்ரெக்கிங் போகும்போது குடுகுடுன்னு ஓட்டுவார். எங்களை நானும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரும் போவோம். இவர் மட்டும் தான் ஆனால் முட்டி வலி அப்படின்னு சொல்லிக்கினே ஏறிடுவார் கடன்னு. மழை வச்சு நல்லா ஹைட்டாக இருக்கிறதுக்காக நல்லா தாண்டி ஓட்டுருவார். ஆனால் முட்டி வலி இருக்குது உண்மையாலுமே. நீ பெயின் இருக்குது. அந்த ஏன்னா கண்டினியூஸாக டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறதால ப்ராப்பர் டயட் இல்லை, ஒழுங்காக தூங்குறது இல்லை, சப்ளிமெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மாஸ் கெய்னரும் ஒரு கிரியேட்டினும் வாங்கியிருக்காரு, மெலட்டோனினும் வாங்கியிருக்கிறேன், அப்புறம் கொலாஜனும் வாங்கியிருக்கியா? அதுக்கு முன்னாடிலாம் பீர் தானே குடிப்பா? பீர் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் போடுவா? அது முடிச்சுட்டு பீர் நைட் ஆனால் பீர் குடிச்சிட்டு தூங்கிடுவா? பீர் அடிச்சு ஹார்ட் அடிச்சு தூங்கினாலும் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாதுங்க. பாடி பயங்கர டீஹைட்ரேட் ஆகிடும். இவன் சொல்லுவான் அது பிரச்சனை ட்ரை பண்ணிடாதீங்க, அடிச்சு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீயே அதை சொல்லிக்கிற. நைட் ஆனால் பீர் குடிச்சு தூங்கினாதான் நல்லா தூக்கம் வருது, மெலட்டோனின் மாதிரி அது சூப்பராக தூக்கம் வருது சொல்லிக்கிறேன். நல்லா கனவுலாம் வருது, டீப் ஸ்லீப் வரும் பீர் குடிச்சா, நல்லா சொல்லியிருக்கிறேன். சரி, ரெக்கவரி ஃபேஸ்க்கு ஓகே. ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க 3 நாள் பிரேக் எடுக்கிறீங்கன்னா, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அன்னைக்கு நீங்க சரக்கு அடிச்சுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து நல்ல டீப் ஸ்லீப் போய் இஃப் யூ ஃபீல் பெட்டர், உங்க பாடி ரெக்கவர் ஆச்சுன்னா ஓகே. பட் ஆனால் நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ற ஆள் வந்து நைட்ல சரக்கு அடிக்கிறது ரெக்கமெண்டே கிடையாது. சரக்கு அடிச்சு மினிமம் 40 hours ஒர்க் அவுட்ல பண்ணாதீங்க. இப்போ குடிக்கிறது இல்லை, விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். பரவாயில்லையா? சரி, கிரியேட்டின் வித் எலக்ட்ரோலைட்ஸ் ஜிஎன்சி கிரியேட்டின் ஜிஎன்சி மாதிரி காட்டுப்பா, காட்டு ஜிஎன்சி தமிழ்ல. அன்வர் அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. பின்னாடி வாங்க, டேஸ்ட் மட்டும் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, வெயிட் ஏறும் பயங்கரமா. ஏதோ கசாயம் குடிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ நீ ரொம்ப திக்கா போட்டான்னு நினைக்கிறேன். இல்லை கோலா ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கு சார், தெரியுது கொக்கோ கோலா ஃப்ளேவர். ஆனால் ஒரு மாதிரி லைட்டாக கசக்குற மாதிரி தான். நான் இவ்வளோ மிக்ஸ் பண்ண மாட்டேன், இவ்வளோ தான். அதில் போட்டு ஸ்கூப் ஆஃப் யூஸ் பண்ண மாட்டேன், அதில் பாதி தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 5 கிராம் எடுக்கணும் கிரியேட்டின். இது எவ்வளோ நம்ம ஊர்லலாம் 3 கிராம். என் பாடி ரொம்ப சென்சிட்டிவா, அதை ரெக்கமெண்ட்லாம் கேட்க மாட்டேன், கம்மியாக தான் எடுப்பேன். அதுக்கு கிரியேட்டின் 3 கிராம்ஸ் தான் அந்த ஸ்கூப்லேயே கொடுத்துருக்குது. 3 கிராம்ஸ் 5 கிராமாவது எடுக்கணும். நான் வந்து 1.5 கிராம் தான் எடுப்பேன். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சுகரு நல்லா தான் இருக்கு. நான் 1.5 கிராம் தான் எடுப்பேன். 2000 ரூபாய்க்கு இவ்வளோ ஐட்டம் ஒர்த்து தான். பவர் புஷ் போகுது, நல்ல வெயிட் போகுது. உனக்கு எதுவும் ஆகல, ஆனால் இதெல்லாம் எடுத்தேன். இந்த கிரியேட்டின் நிறைய பேர் கிரியேட்டின் இல்லப்பா, இந்த 3 மாஸ் கெய்னர், கிரியேட்டின், மெலட்டோனின் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எடுக்க ஆரம்பிச்சதுல வந்து ஐ ஃபீல் ரியலி ஹெல்த்தி. நமக்கு ஸ்டாமினா பில்ட் ஆயிருக்கு, டயர்ட்னஸ் ஃபீல் இல்ல, டே ஃபுல்லா உழைக்க முடியுது, நைட் நல்லா தூக்கம் வருது, நல்லா பசிக்குது. ஃபுட்டு பயங்கரமா பசிக்குது. அதாவது காலைல கம்பல்சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் இப்போ. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், வேலை இப்படி இருக்கு. இப்போ வந்து முன்ன இருந்ததை விட எனக்கு பயங்கரமா பசிக்குது. காலைல வந்து மினிமம் ஒரு 7 இட்லி சாப்பிட்றேன். இது முன்னாடியே சாப்பிட மாட்டியா? முன்னாடியே சாப்பிட மாட்டேன். ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது காசு பண்ண போனால் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் ஹெல்த் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இல்லாம போயிடும். சப்ளிமெண்ட் நல்லா இருக்கு, ரெக்கமெண்ட் பண்றேன். ஜிஎன்சி வாங்கலாம், ஒர்த்து தான். ஜிஎன்சி நம்பி வாங்கலான்ற. எங்க வாங்கினது? ஆஃபர்ல? ஆன்லைன் தான். நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், புரோட்டீன் பவர்னு சர்ச் பண்ணாலே அவனே அனுப்புவான், லிங்க் அனுப்புவான். நீங்க கிளிக் பண்ண டேட்டா வீட்டுக்கு வந்துடும். எந்த வெப்சைட்ல வாங்க? வெப்சைட் ஜிஎன்சி தான். ஜிஎன்சி வெப்சைட் தான், ரைட்டா? இந்தியன் இது. எல்லா ப்ரோட்டீன்ஸ் கம்பெனி அவங்க ஓன் வெப்சைட் இருக்கு. ஆட் பயங்கரமா ப்ரோமோட் பண்றாங்க. நானே இப்போ அமேசான்ல நிறைய வாங்கினேன், உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். இவருக்கு வந்து ஜிஎன்சி மாஸ்க் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி எந்த சப்ளிமெண்ட் எடுத்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறாரு, லைக் பண்ணிட்டாரு. என்னோட உடம்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கலாம், இது வரைக்கும் எடுத்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். அதனால இது ரிசல்ட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு உண்மையிலே. ஓகே, வேற என்ன சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்? எப்போ ஆரோக்கியமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், காசு பணம்லாம் அப்புறம் சம்பாரிச்சிக்கலாம். சரி, போய்ட்டு ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுவோம். பை.